படம் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, எல்லா படத்தையும் நெகட்டிவா சொல்லிட்டு எப்படி சார்? ஒரு படத்துல கொஞ்சம் கிரிஞ்சு இருக்கலாம், படமே கிரிஞ்சா இருந்தா எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட மேபி செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் வரும்போதுதான் வந்து கொஞ்சம் ரொம்ப கனெக்ட் ஆகி ஒரு கதை போற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன சொல்ல வராங்க, என்ன பண்றாங்கன்ற மாதிரியே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும்ல. சோ அதை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இவன் பேசுனத வந்து தெரியல, நம்மளா ஒரியணும், அது வந்து மாற்றினோம். ஆமா இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்ததுனாலதான் அவர் சீன் இன்னும் மாசா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஷோக்காக டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். லைக் இன்னைக்கு இல்லை, சண்டேக்காக நான் புக் பண்ணியிருந்தேன் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஓகே டிக்கெட் கேன்சல் பண்ணிடலான்னு ஃபீல் பண்ணேன். ஓகே, ஆனால் செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு இல்லை போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் பண்ணிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா அவங்க பொண்ணுனா ஓகேவா, மத்ததெல்லாம் கண்ணுனா சூப்பர்னா, எப்படின்னா வேற லெவல்னா. சோ அப்பதான் அந்த ஸ்டோரி கண்டினியூஷன் உங்களுக்கு தெரியும். இத மாதிரி ஒரு கதையை தயவுசெய்து இனிமே யோசிச்சு எங்களையும் கொள்ளாதீங்க. இந்த படத்துல குறை சொல்லியே ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes கட் பண்ணிருக்கலாம். அது கிளாமர், அது அந்த சீன்ஸ், அந்த பசங்க எல்லாம் பார்க்கணும், வாலிப பசங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்றனால அந்த கிளாமர் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது தேவையில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆமா எல்லாமே சொல்லுங்க. நிறைய பேர் மைனஸ் கேக்குறீங்க, எனக்கு தெரிஞ்ச மைனஸ் பெருசா இல்ல. அந்த கதையோட உங்களுக்கு அந்த தீமோட நம்ம பார்க்கும்போது அந்த பெருசா மைனஸ் தெரிஞ்சுக்கலாம். பார்த்த உடனே எனக்கு பூம் ஸ்பாம் ஆயிடுச்சு. வா 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 ப்ளே பாயா இருந்து கத்திக்க, கதறுங்க, துடிச்சு வையுங்க சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் தயவு செஞ்சு வராது சார், தமிழ்ல போட்டுருங்க சார். ஹாஃப் அன் அவர்ல வராதீங்க தயவு செஞ்சு. இப்படி ஒரு படம் எடுத்து எதுக்கு எங்களை கொல்றீங்க? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு என்டர்டைன்மெண்டா இல்லைன்னா ஏதோ ஒரு கதை கருவுல நம்ம டிராவல் பண்ற மாதிரியாவது இருக்கணும். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து மத்த எல்லாத்தையுமே எடுத்துருந்தா சொல்லணும். சோ அதுலயே நம்ம வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆயிரும். ஆமா நல்லா இருக்கு. டக்கு டக்குன்னு அந்த இப்ப 4 காபி குடிக்கணும் தெரியுமா? தலைவலிக்குது. வரவங்க இனிமே பிளாஸ்கோட வாங்க. இந்த படத்துக்கு வரீங்கன்னா அவருக்கு கொடுத்த அந்த 10 நிமிஷத்தை சூப்பராவே பண்ணிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? கதையும் புதுசு, இது வரைக்கும் இந்த கதை எதுலயும் வரல. ஓகேவா, நடிப்பும் புதுசு. காமன் ஆடியன்ஸா பாக்கும்போது பெருசா மைனஸ்லாம் தெரிஞ்சுக்கல. ரொம்ப டிராக் இருக்கு அப்படிலாம் இல்ல. மேபி அந்த சாங்கோ இல்ல ரொம்ப சண்டை காட்சிகள் வந்து லென்த்தா இருக்குன்னு சொல்லலாம். பட் அது கூட வந்து என்னடா இதுன்னு சொல்ற அளவுக்கு டிராக்லாம் இல்ல. ஒரு கதை ஆரம்பிக்கும் போது கதை புரிஞ்சாதான் பண்ண முடியும். கதை புரியலன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லும் போதே அவங்க சேயிங் சொல்றாங்க, அதை சுத்திதான் அந்த கதை நடக்குது. ஆமா, லாஸ்ட்லயுமே அந்த சேயிங் அந்த பேக்ரவுண்ட்ல வருது. அந்த ஃபைட் சீன் நடக்கும் போது நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க கவனிச்சு பார்க்கும்போது கனெக்ட் ஆகும். வேற எந்த பாவி எப்பயுமே ஒரு கம்பேக் தான்டா, கம்பேக் இந்தியன்டா, கம்பேக் தமிழன்டா. தலைவலி தான் எனக்கு வந்தது. எதுக்கு அவங்கள காமிச்சாங்க, என்ன யூஸ்னே தெரியல செகண்ட் ஹாப்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரினா எனக்கு மொத்தமே எரர். இந்த மாதிரி நானே நெகட்டிவ் கமெண்ட் எங்கேயுமே கொடுத்தது இல்லைங்க. கொஞ்சம் கிரிஞ்சு இருக்கலாங்க. படமே கிரிஞ்சா இருந்தா எப்படிங்க? அழுவுறேங்க. பணமும் போச்சு, டைம் போச்சு, எல்லாம் போச்சுங்க. படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா, நான் சொன்ன ரேட்டிங் கேட்டாங்க 9 out of 10 கண்டிப்பா. கம்பேக் இல்லாம இருக்கும் லூசு பையல. எப்பயுமே அவங்கள கம்மு தான்டா, கம்முனா கம்மு அடிக்கோ, அவ்வளவுதான். வேற ஒரே லெவல்ல வச்சிருக்கீங்க. எதுவுமே டிராக்லாம் தெரியல, ஃபாஸ்டாவே போகுது. விஷுவல்ஸ்ல எப்படி வர்க் ஆயிருக்கு? விஷுவல்ஸ் சொல்லுங்க. வராது சார், வராது சார். வச்சா நான் தூக்க மாட்டேன் சத்திக்கிறேன் சார். வராது சார். இல்ல, அது கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா வந்து அது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி காட்டவே இல்லை அவங்க கதையில. லாஸ்டா வராரு, பட் ஏன் வந்தாருன்ற கேள்வி நம்மளுக்கு வரல. ஓகே தான். வயசானவங்க பார்த்தா ரொம்ப தலைவலி தான் வரும். கண்டிப்பா புரியுதா? டைம் பண்ணதுக்கு நல்லாவே பண்ணிருக்காரு. நல்ல அட்டெம்ப்ட் தான் பண்ணிருக்காரு. கண்டிப்பா நல்ல ஒரு அட்டெம்ப்ட் தான். நானும் ஒரு 10 பேரை கேட்டேன். நானும் ரிவ்யூ எடுக்கலான்னு பார்த்தேன். ரிவ்யூ எடுக்கிற மைண்ட் கூட எனக்கு வராம போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. கோட் படத்துக்கெல்லாம் நான் 3 நாளா என் கை விரல் ரேகை தேஞ்சிடுச்சு. டிக்கெட் புக்கிங்க்கு கிடைக்கல, ஓபன் ஆகல. கண்டிப்பா ஒரு ட்ரீட் தான். இதே தேட்டர்ல லப்பர் பந்து எல்லாம் ஓடுச்சு. நான் வந்தது கிட்டத்தட்ட 3வது வாரமா இன்னும் நான் வந்தேன். ஏன்னா லப்பர் பந்தெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வர வேணான்னு நெருங்காம. கடைசியில பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்குன்னு நாங்க வந்து பார்த்தா அவ்வளவு நல்லா இருந்தது.
அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த படத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா நோ என்டர்டைன்மெண்ட். சாங்ஸும் நல்லா இல்ல, நீங்க திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன கேட்டா டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். ஏன்னா வந்து ஃபைட்னா நிறைய இருக்குன்னு பாப்பீங்க ட்ரெய்லர்ல, ஆனா வந்து எமோஷனலி கனெக்ட் ஆகும்னு சொன்னாரு. அதே மாதிரி எமோஷனலி கனெக்ட் ஆகுது. ஏணி வச்சா கூட எட்டாதுங்க இந்த படம். இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கற்பனை எங்கிருந்து அவங்களுக்கு உதிச்சுதுன்னு எனக்கு தெரியல. சூப்பரா இருக்கு. எல்லாமே மியூசிக் கனெக்ட் ஆகுது. அந்த ஃபைட் சீனுக்கு மியூசிக் கனெக்ட் ஆகுது. அப்புறம் எமோஷனல் சீனுக்குமே மியூசிக் கனெக்ட் ஆகுது. இங்கேயும் வந்து பாக்குறேன், நேர்ல வந்து பார்த்தா ஜனங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போறாங்க. சார் எப்ப சார் ஓபன் ஆகும், எப்ப சார் ஓபன் ஆகும்? அவ்வளவு பெரிய கூட்டம் இங்க இருந்தது நான் பார்த்தேன். நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். சீமான் சொல்ற மாதிரி வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. மியூசிக்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? சத்தியமா நல்லா இல்ல, திருப்பி கேக்குற மாதிரி இல்ல. ஒண்ணு வந்து அம்மன் கோயில்ல யூஸ் பண்ணிக்கலாம், கூழ் ஊத்துற மாதிரியே ஒரு சாங் இருக்கு, ஓகேங்களா? அந்த ரசிக்கிற மாதிரியே இல்ல எனக்கு. மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? மியூசிக் அந்த எமோஷனல் சீனுக்குமே மியூசிக் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஃபைட்டிங் சீன்ல ரொம்ப சண்டை காட்சிகள் இருக்கும் போதுமே அந்த மியூசிக் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால மியூசிக்ல இருந்து சிஜில இருந்து எதுவுமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல. இல்ல அப்ப ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 9 of 10. 9 of 10. போனே எல்லாமே வச்சிருக்கேன், எடுக்கல இப்ப வெளியில. ஓகே ஓகே. ரெவ்யூ எடுக்கிற மூணு கூட வராத அளவுக்கு ஒரு படம் எடுக்கணுமா? டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு வந்து அதான் சொல்றேன், வரும்போது காஃபி பிளாஸ்கோட வந்துருங்க. தலைவலி வரும். ஒரு அமிர்தாஞ்சன், சண்டுபாம், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது கரெக்டா இருக்கும். 4 காஃபி குடிச்சாலும் தலைவலி இப்ப போகுமான்னு தெரியல. இன்னுமே படம் இருக்குமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது டக்குன்னு முடிச்சிட்டாங்க படத்தை. அதுதான். தேங்க்யூ. மத பேதங்களை கடந்து நம்ம சினிமாக்காரவங்க வாழ்றவங்க யாரையும் எதையும் எதுக்காகவும் மனசை புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுல இந்த கொரோனா காலத்துல கூட அப்படி அள்ளி அள்ளி செஞ்சிருக்காரு. ஓகேவா, நாங்க அதெல்லாம் வாங்கி தின்றுருக்கோம். ஓகேவா, அந்த மாதிரி மனசுக்கு உள்ளவருக்கு ஒரே ஒரு டிக்கெட் இருந்துச்சு கமலால. நான் எப்பயும் ரோகிணிக்கு தான் போவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி டக்குன்னு இங்க வந்து புக் பண்ணி வந்து பார்த்தேன். ஏன்னா அந்த படத்தை கூட இவங்க முன்னாடியே அறிவிக்கல, யதார்த்தமா தான் அறிவிச்சாங்க. கண்டிப்பா அவங்க யதார்த்தமான மனசுக்கு இந்த படம் நல்ல வசூலாகும். அந்த ஒளிப்பதிவாளருக்கு அக்காவோட பணிவான வணக்கம். ஓகேவா, ஒளிப்பதிவாளருக்கு, டைரக்ஷனுக்கு வணக்கமோ வணக்கம். ஓகே, அப்புறம் அந்த நடிச்ச சிங்கங்கள் தங்கங்கள் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி வந்து யார் யாரு பேரு அதாவது கண்டிப்பா சொல்றேன், இது வந்து படம் கிடையாது, காவிய பாடம். கூல் சுரேஷே வரல. ஓகேவா, கூல் சுரேஷ் ஏன் நீ கூப்பிடுற? டைரக்டர் கூப்பிட்டா மட்டும் தான் சுகந்தி அக்கா நடிக்க போவேன். இந்த அல்லு சில்லு அப்படி இப்படி எல்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு பணம் வராது. ஓகேவா, பணம் வரலன்னா கூட திருப்தியா நமக்கு நல்ல கேரக்டர் வரணும்ல. அக்கா ஒரு கேரக்டர் பண்ணா மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி இருக்கணும். சும்மா போனது வந்ததெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பொறுமையா இருந்து பார்ப்போம். ஏன்னா 47 வயசுக்கு தான் என் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் வந்து ஹீரோ. அது வரைக்குமே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். இது உண்மை, உலக. அது மாதிரி எனக்கு இப்பதான் 47 ஆயிருக்குது. ஏன் நான் வந்து 48க்குள்ள ஒரு ஹீரோயினே வரக்கூடாது? ஓகேவா, அது என் மனசுலயே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மை. ஓகேவா, ஓகே, நீங்க கேட்டதால சொன்னேன். ரசிக்கும்படி இல்லை. இது வந்து டைரக்டரோட மிஸ்டேக்கு, ஸ்கிரிப்ட் எழுதினவங்க மிஸ்டேக்கு. கதையை வந்து எங்க தேடி பார்த்தாலும் கதையே காணும் பாஸ். நானும் எப்படியே சைட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் தேடி பாக்குறேன், எங்க தேடி பார்த்தாலும் கதை இல்ல. ஒரு படத்துல கிரிஞ்சு இருக்கலாம், ஆனா படமே கிரிஞ்சா இருக்க கூடாது. இப்படியா எடுப்பீங்க? இப்படி நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படியே குழப்பி வச்சு அப்படியே பிசிபலா பாத் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை ரசிகர் இந்த ஸ்கிரீன் சீன் பை சீன் எத்தனை ரசிகர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க. புரிஞ்சிருப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான். சரி, பாட்டாவது நல்லா இருக்குமா? நம்ம திரும்பி திரும்பி ஏதாவது பாட்டு கேட்டு ஒரு ரிங் டோனா வச்சுக்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா அம்மன் கோயில கூழ் ஊத்துற மாதிரியே செம்மையா வச்சிருக்காங்க. அந்த பாட்டை நீங்க கூழ் ஊத்துறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு பாட்டுல ஒரு அமரன் படம் வந்தது, அதுல இருக்கிற அந்த சில சாங்ஸ் எல்லாம் இன்ஸ்டா ஃபுல்லா தெரிச்சுது. பாத்தீங்களா? ரீல்ஸும் அந்த சாங் தான் அப்படி இருந்தது. அந்த மாதிரி இசையமைக்கணும். மொத்தத்துல எல்லாமே வேஸ்ட்டுங்க. கதை எழுதினவங்களும் வேஸ்ட், மியூசிக் போட்டவங்களும் வேஸ்ட், டைரக்ஷனும் வேஸ்ட். ஆக்டிங் நல்லா தாங்க இருக்கும். இது எல்லாமே கை தேர்ந்த நடிகர்கள், அவங்க மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. அவங்க ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதுல நடிச்ச அத்தனை கதாபாத்திரமும் இந்த படத்தை புரிஞ்சுன்னு தான் நடிச்சாங்களானே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இப்ப ஒரு கதை நீங்க சொல்றீங்கன்னா அந்த கதையை நான் உள்வாங்கி நடிக்கணும், கரெக்டா? எங்கேயுமே பிடிக்கல, எங்கேயுமே பிடிக்கல, ஒரு பாயிண்ட் கூட பிடிக்கல. படத்தை யோசிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும். படமே யோசிச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்ல வரேன். இப்படி ஒரு சிந்தனையா
இந்த சிந்தனையை எங்க இருந்து நான் தேடுறதுன்னு யோசிக்கிறேன். இந்த பிரெயின்ல இந்த சிந்தனை உதிச்சதே தப்பு, இந்த படத்தை உதிச்சதே தப்பு. அந்த அளவுக்கு சிம்பிளி வேஸ்ட். அந்த செந்தில் சொல்ற மாதிரி சிம்பிளி வேஸ்ட் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours பிளஸ் நம்ம கிளம்பி வர்றது எல்லாம் சேர்த்தா 3 to 4 hours வேஸ்ட், பணமும் வேஸ்ட். இதுவும் இல்ல அதுவும் இல்லைன்னா எப்படி? நீங்க ஜோக்ஸும் எழுதல, சாங்கும் நல்லா கொடுக்கல, சரி கதையாவது ஏதாவது கொடுக்குறீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னா எப்படிங்க? ஒரு படம்னா கொஞ்சமாவது ஒரு ஜோக்ஸ் வேணாம், இல்ல சாங்காவது வேணாம், ஒரு பிஜிஎம் வேணாம், ஒரு காமெடி வேணாம், எதுவுமே இல்லைங்க. அதுக்காக நான் மசாலா எடுக்கணும்னு சொல்ல, நீங்க கண்டென்ட் ஓரியன்டாவே டிராவல் பண்ணுங்க. பட் அந்த கண்டென்ட்டாவது நல்லா இருக்கணும்ல. அந்த கண்டென்ட் நல்லா இருந்தா கூட நாங்க கண்டென்ட் நல்லா இருக்குங்க இதெல்லாம் பாராட்டணும் இந்த மாதிரி டைரக்டர் எடுத்ததுக்குன்னு சொல்லலாம். பட் இதுல எங்கேயுமே பாராட்டுற மாதிரி இல்ல. இந்த கதையை யோசிச்சிருக்கவே வேணாம்னு தோணுது. வேஸ்ட் ஆஃப் டைம் கம்ப்ளீட்லி. நெகட்டிவ்ல இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணிருக்காங்க, ஆனா அவங்க வேலை தெரியல அப்படின்னு எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுவீங்க? கதை எழுதுனதே சரியில்லைங்க. கதை எழுதுனதும் சரியில்லை. சரி, கதை தான் ஒழுங்கா எழுதல, மியூசிக்காவது போட்டு தேர்த்து இருக்கணும். ஓகேங்களா? மியூசிக்கும் நல்லா இல்ல. மியூசிக் ஒரே இறைச்சலா இருக்கு. அந்த சவுண்ட் வால்யூமா அவங்க சரி பண்ணலையா என்னன்னு எனக்கு தெரியல. பயங்கர சவுண்ட், நிறைய பேர் தலைவலிக்குதுன்னு நான் ஏன்னா, அதாவது எனக்கு மட்டும் தான் தலைவலிக்குதா இல்ல மத்தவங்களுக்கு வலிக்குதான்னு நான் எப்பவுமே கேட்டுப்பேன். ஏன்னா அந்த எம்டி ஹேண்டட் யூடியூபர் கூட எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்ல மத்தவங்களுக்கும் அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இது பாப்பாரு. அந்த மாதிரி எனக்கு தான் இப்படியா, நான் அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஐயோ முடியலங்க அப்படின்றாரு. ஒரு யூடியூபர் வந்தார், நான் என்ன சொல்றதுனே தெரிலங்க, நான் நெகட்டிவா சொன்னா இவன் அந்த ஃபேனு இந்த ஃபேனு சொல்லிடும். அந்த குரூப்பும் ரசிச்சு பார்ப்பாங்க. நல்லா இருந்ததுன்னா 2 தடவை 3 தடவை பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். ஏன்னா எல்லா நேரமும் நல்ல படம் வரும்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்ப நான் அமரன் பாத்தீங்கன்னா 2 தடவை பார்த்தேன், இன்னும் சலிக்கல. 2 தடவையுமே சூப்பரா இருந்துச்சு. 3ஆவது தடவை கூட பார்க்கலாம். இப்ப அது சரி, அது வேற ஜானர், இது வேற ஜானர் வச்சுப்போம். பட் இந்த கதையில என்ன கதை கொடுக்குறீங்க, என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வராங்கன்றதே சரியா இல்ல. அதுதான் சொல்றேன், ஒரு படத்துல கிரிஞ்சு இருக்கலாம், படமே கிரிஞ்சா இருந்தா எப்படி? நீங்க இந்த படம் பாக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைலர் பாத்துருப்பீங்க, பாத்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இல்ல ட்ரெய்லர் பார்க்கும்போதே நான் மோஸ்ட்லி வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இதுதான் இவ்வளவுதான் இந்த படம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தது எப்படி நான் நினைச்சேன்னா, இப்ப காஃபி குடிக்கணும், 4 காஃபி குடிச்சாதான் தலைவலியே போகும், அந்த மாதிரி எடுத்து விட்டாங்க. என்னத்த சொல்ல, சிம்பிளி வேஸ்ட். படம் நல்லா இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்துட்டு எல்லாம் வரான், பாவம் லேடிஸ் எல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க, கனெக்ட் ஆகல. இந்த படம் பார்க்கணும்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தா கூட புரியாது இந்த படம். ஆர்டிபிஷியல் ஏஐன்னு சொல்றாங்கல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை படிச்சுட்டு வந்தா கூட இந்த படம் புரியாது. அந்த அளவுக்கு போட்டு சொதப்பி வச்சிருக்காங்க. இந்த படம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குலாம் அந்த சான்ஸ் கொடுத்துருக்கலாம் இந்த படத்துக்குலாம். அந்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ½ hour தயவு செஞ்சு வந்துடாதீங்க இந்த படத்துக்கு. வீடியோ கேம் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ½ hour தயவு செஞ்சு வர வேணாம்னு சொல்லுங்க. ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் எவ்வளவு படம்லாம் இருக்கு, நடிக்கலாம். போட்டு வந்த பாட்டுக்கு எல்லாம் மக்கள் இந்த பாத்ரூம் தான் போனாங்க. நான் இப்போ இன்க்ளூடிங் மீ பாத்ரூம் தான் இருந்து போனாங்க, முடியல. அப்படி உங்களுக்கு என்ன குறைச்ச இந்த படத்துக்கு நான் கேட்பேன், அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தையுமே நல்லா இல்ல ஐயா, இதெல்லாம் பார்க்கவே முடியாது, இதெல்லாம் பார்க்கவே முடியாது, இதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது இப்படிலாம் பார்க்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் நான் சொல்றேன் படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க சொல்ல வந்த எமோஷன்ஸ் பெருசா கனெக்ட் ஆகல. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இவங்க என்ன விட்டாங்களோ அதை வந்துட்டு அங்க காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விட்டது செகண்ட் ஹாஃப்ல புடிச்சிட்டாங்க. கண்டிப்பா லைஃப்ல வந்துட்டு ஒரு 8 hours 9 hours ஒர்க் பண்றோம். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு அவுட்புட் நம்ம ஒரு மந்த் எண்ட்லயோ இல்லை 2 monthsக்கு அப்புறமோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ள படம் அடுத்த சீன் போயிருது. ஸோ அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சமே நெகட்டிவா இருந்தது. ஸோ நான் அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் யோசிச்சேன் படம் என்னடா இப்படி போதே அப்படின்னு சொல்லி. பட் செகண்ட் ஹாஃப் வரும்போது நல்லாவே காம்பன்சேட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, படம் ரொம்ப ஓகே ஆவரேஜா செட்டில் ஆயிரும், பிலோ ஆவரேஜா செட்டில் ஆயிரும்னு நினைச்சேன். பட் இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லாம அபோவ் ஆவரேஜ் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செல்லுன்னு சொன்னா நில்லு அப்படின்னு கேக்குது. அதனால அந்த பிஜிஎம்னால அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேக்குது. நிறைய இடத்துல பிஜிஎம் ஸ்லோ பண்ணிருக்கு, அது சவுண்ட் கம்மி பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. டயலாகா இருக்கு, அந்த டயலாக் வந்து நம்மளால கேட்க முடியல. அது கரெக்டா கேட்டிருந்தா கன்வே ஆயிருக்குமோ, அதுதான் சொன்னேன். அந்த மியூசிக் வந்து நம்ம படம் ஃபுல்லாவே மியூசிக் பிஜிஎம் போட்டுட்டே இருந்தாங்க, அதனால நிறைய கவனிக்க முடியாம போயிருக்கும் நிறைய பேரால. சாங் ஆமா போய்கிட்டு இருந்தது, ஒரு 2 சாங் நம்ம தேவையில்லாம அந்த மாதிரி தான் தோணுச்சு. சாங்ஸ் நல்லா இருக்கு, ஒரு ஃப்ளோ போகும்போது அந்த ஃப்ளோவை தடுக்கிற மாதிரி இருக்கு சாங்கா. நமக்கு அப்படி இருக்கு. விஷுவல் வந்து செமையா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது.
ஆனா படம் ஸ்கிரிப்ட் கதையே இல்லை ஜி. அது எடுத்து ஏதோ சொதப்பி விட்டுருக்காங்க போட்டு. இது வாய்ப்பு ஒரு 200-300 கோடி வேணா இருக்கலாம். அவருக்கு ஏதோ இல்ல சார், அவருக்கு ஏதோ 25 கோடி சம்பளம் நினைக்கிறோம். கண்ணாடி கொடுத்துட்டேன், இந்த கண்ணாடி முதல்ல மாட்டிக்கிறேன். படம் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து ரொமான்சிக்கா இருக்குது படம், ஒரு காதல் காட்சி மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியா வருது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. வேற எதாவது நல்லா இருக்கு, உண்மையில நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. எனக்கு பிடிச்சிது என்னன்னா சில விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல இந்த படத்துல. நம்புற மாதிரி இல்ல, நம்புற மாதிரி தான் இல்ல, நம்புற மாதிரி தான் இல்ல. அது எப்படின்னா செகண்ட் ஹாப் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. பெரியவங்க பாக்குற படம் இது. பெரியவங்க ரொம்ப ரொம்ப ஒரு 60 வயசு 70 வயசு பார்த்தா நல்லா உண்மையிலேயே ரிலீஸ் ஆகும் படம். சின்ன பசங்க நிச்சயமா வந்து இந்த படம் வந்து செட் ஆகுமா தெரியாது. தயவு செய்து எடுக்காதீங்க. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ்க்கு எல்லாமே கரெக்டா எடுத்திருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா ஆக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் வருது. இந்த போர் அடிக்கும்னு பார்த்தா அது கூட இல்ல, எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்களை இன்ட்ரோ பண்ணும் போது அந்த நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபைட்டும் பார்க்கறது கூட விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஹைப் கிரியேட் ஆகும். இந்த படத்தோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்திருக்கார் மாதிரி ஒரு சில இடங்களை கனெக்ட் பண்ண முடியுது ப்ரோ. ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு சில இடங்களை கனெக்ட் பண்ண முடியுது, ஒரு சில இடங்களை பெருசா கனெக்ட் பண்ண முடியல. கனெக்ட் பண்ற இடங்கள்ல அந்த கங்கு சாங் வரைக்குமே கனெக்ட் பண்ண முடியுது. அந்த சாங்க்கு அப்புறம் பெருசா ஒரு சில இடங்கள்ல வந்து பேராண்மை படத்துல வந்து எப்படிலாம் வந்து ஜெயம் ரவி சொல்லி கொடுத்தாரோ அந்த பொண்ணுங்களை அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன்லாம் கேர்ள்ஸ் ஓட ஃபைட் சீன்லாம் இருக்கு. அந்த 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 நிறைய படங்கள்ல இருந்து பாக்குற மாதிரி தான். இந்த படத்தை பெட்டர்மெண்டா ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட்ல பண்ணிட்டானா எந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணிட்டாங்க? ஸ்கிரீன் பிளே 2000 crores கலெக்ட் பண்ண வாயை பழந்துட்டு பாப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன். இல்ல அந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். மெச்சூர் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா 2000 crores கண்டிப்பா அடிக்காது. அவுட் ஆஃப் 10 வந்து இவ்வளவு கொடுக்கலாம் இந்த படத்துக்கு ரேட்டிங் 6. படம் எப்படி இருக்கு? அடிபொலி. படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ, எல்லாமே பிடிச்சிருக்கு. நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க, அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. படம் எப்படி இருக்கு? விஷுவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? சூப்பரா. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரொம்ப மோசம். டைரக்டர் பேர் போடும்போது கையே தட்டல. அந்த காமெடிலாம் வேற லெவல். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்குப்பா, செம்மையா இருக்கு. போய் பாருங்க, படம் பாருங்க. ஏன்னா நீங்க போய் ஃபர்ஸ்ட் படம் பாருங்க, அப்பதான் தெரியும். ஏன்னா நம்ம அந்த அப்கோர்ஸ் நான் திருப்பியும் வந்து படம் பார்ப்பேன். என் பிள்ளையோட வந்து பார்ப்பேன். அவனுக்கு வச்சுட்டு பார்க்க முடியாதுன்னா விட்டுட்டு வந்துட்டோம். படம் சூப்பரா இருந்துச்சு. விஷுவல்ஸ்ல எவ்வளவு ஒர்க் ஆயிருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா விஷுவல்ஸ்ல எப்படி ஒர்க் ஆயிருக்கு? ஓகே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல, தெரியுது. நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. எந்த சீன் ரொம்ப பர்టిక్యులரா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் அவளோட இன்ட்ரோ சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் பீரியாடிக்கோட இன்ட்ரோ அது ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல இருந்தது. ஓவராலா ஓகே, படம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஆமா, ஒர்த்தும் சொல்லலாம். நான் தான் சொன்னேன், எங்க 500 கோடி 1000 கோடி 2000 கோடி நாங்க தமிழர்கள் வரவே இருக்கணும் ஒரு கதையா பார்க்கும்போது. சோ ஸ்டோரி மூவி அப்படின்றத தாண்டி அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்க அரை விஷயங்கள் சத்தமா இருக்கு, கத்திட்டே இருக்காங்க படம் ஃபுல்லா. கேட்டிருக்கோம் அதெல்லாம் கிடையாது. செம்மையா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ மேம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப்ல பிக்கப் ஆயிரும். இதுதான் படத்தோட பிளஸ். மியூசிக் பயங்கரமா பண்ணியிருக்காரு ராஜ் சார். 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. படத்துல என்ன சீன் நினைக்கிறீங்க? விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? விஷுவல்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருசா தெரியல. ஒரே இடத்துல எடுத்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? படம் எப்படி இருக்கு? படத்துல எது பிளஸ் நினைக்கிறீங்க? எல்லாமே பிளஸ் தான். எல்லாமே பிளஸ் தானா? படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம். விஷுவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப தகட்ட திருத்தன மாதிரி ஆயிடுச்சு. கொலையா இருக்கு. படம் எப்படி இருக்கு?